ஒரு குருக்கு ஒரு பெருமை எதிரானா அவங்க சீடன் வசதியாக வந்தான்னா, நல்லா வந்தான்னா, கொண்டாட்டமாக வந்தான்னா, பெருசாக இருந்தான்னா யாருக்கு பெருமை? எனக்கு தான். ஒருத்தர் எங்கேயோ இருந்து எங்கேயோ பிறந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறான்னா எப்படி அது? நான் ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்லிடுறேன், நல்லா இருப்பேன்னு சொல்லிடுறேன். நானாக போய் செஞ்சேன்? இல்லை, அவர் மருத்துவமனைக்கு போயிருப்பார், ஏதோ பண்ணியிருப்பார், அவர் வாழ்ந்துருப்பார். கரெக்டா? நான் சும்மா சொன்னேன் ஆறுதலாக நல்லா இருப்பேன்ட்டு. நான் சும்மாலாம் சொல்ல, எல்லாருமே நல்லா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியும், எல்லாராலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இயலாமையே ஒரு பிரச்சனை ஆகிட்டீங்க, வரமாக்க தெரில உங்களுக்கு. இயலாமை என்ன இல்லை பிரச்சனை இல்லை, அது என்ன? உங்களுக்கு இயலாமை. உங்களால் கல் கட்டிலாம் கொத்தனாரெலாம் நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஏன்னா வீடு செய்கிறீங்க, நீங்களே கல் எடுத்து அடுக்கி சிமெண்ட்லாம் போட்டு சாந்தெல்லாம் போட்டு கல் அடி கட்டினீங்க. ஆனால் அது எப்படி ஒத்துக்கு இன்னொருத்தர் கட்டினாக்கா பெருமையாக வர சொல்கிறீங்க? அந்த கொத்தனார் கேவலமானவரா? உன்னால் முடியல தானே, அவர் தானே செஞ்சார். யார் பெரிய ஆள் இதில்? முடிஞ்சவனா முடியாதவனா? தகுதி உள்ளவனா தகுதி அற்றவனா? அப்புறமா என்ன நினச்சிக்கிறீங்க? யாரை போய் மட்டமாக பார்க்குறீங்க? உன்னால் கக்கூஸ் கழுவ முடியுமா? நாற்று அடிக்கும், கேஸ் வச்சிரும், கை வைக்க முடியாது. மறுநாள் காலையில் சோத்துனோடனே பீஸ் சொன்ன மாதிரியே இருக்கும் உனக்கு. அவன் அதெல்லாம் செஞ்சுட்டு போய் எப்படி செஞ்சான்? பள்ளத்துலேருந்து மேலே வந்தால் மேலெலாம் ஒழுகினுக்குது. அவனுக்கு ஒரு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைலாம் இருக்குது தானே செய்யுது. பெருமைக்குரிய மனிதர்களை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க. புரியுதா? குருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது. குருக்கிட்ட போய் ஒரு நான் கொத்தனார், நான் மட்டமாக பார்ப்பேன்னா அவர் தான் ஒரு உயர்வாக பார்ப்பார். ஒரு ரியல் வேல்யூ, ஒரு மனிதனுடைய ரியல் வேல்யூ யாருக்கிட்ட தெரிஞ்சுக்கலான்னா, அதாவது உன்னோட ரியல் வேல்யூ யாருக்கிட்ட போகலான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும்னா குருக்கிட்ட. நீ தான் எனக்கு இயலாமைன்னு சொல்லணும். இப்போ நீ மற்றதெல்லாம் இயலாமையை வரனாக்குனே, இது என்ன தான் பண்ணிடணும்? நீ ஏன் ஆக்க மாட்டேன்? ஏன் உனக்கு பிரச்சனை? கற்றுக் கொடுத்துட்டாங்கண்ணம்மா. அது ஒரு வரமாக தெரியல. அப்போ இயலாமை கிடையாது, அது ஒரு வரம்.